நீச்சல் குளத்தில் குதூகல குளியல் போட்ட திருச்செந்தூர் கோயில் யானை. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு காவல்துறையினருக்கான தபால் ஓட்டுப்பதிவு துவங்கியது. நீச்சல் குளத்தில் குதூகல குளியல் போட்ட திருச்செந்தூர் கோயில் யானை. தூத்துக்குடி மாவட்டத்தில் வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் யானை தெய்வானை நீச்சல் குளத்தில் குதூகல குளியல். கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்க நீச்சல் குளத்தில் யானை தெய்வானை ஆனந்த குளியல் போட்டது. சுப்பிரமணிய சுவாமி கோயில் தைப்பூசம், பங்குனி உத்திரம் உள்ளிட்ட திருவிழாக்களில் பங்கேற்கிறது. திருச்செந்தூரில் உள்ள குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் மிகவும் நெருக்கமான யானையாக தெய்வானை திகழ்கிறது. கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. வாட்டி வதைக்கும் வெயிலை சமாளிக்க முடியாமல் மனிதர்கள் மட்டுமின்றி விலங்குகளும் சிரமப்படுகின்றன. அதனால் கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் யானை தெய்வானை காலையில் சாதாரண குளியல், மாலையில் நீச்சல் குளத்தில் ஆனந்த குளியல் என தினமும் 2 வேளை குளிக்க வைக்கப்படுகிறது. இதற்காக ரூபாய் 30 லட்சத்தில் கடந்த ஆண்டிற்கு முன்பு நீச்சல் குளம் அமைக்கப்பட்டுள்ளது. அதில் யானை தெய்வானை நீச்சல் அடித்தும் மூழ்கி குளித்தும் தண்ணீரை பீச்சி அடித்தும் ஆனந்த குளியல் போட்டது. சவர்பாத் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு காவல்துறையினருக்கான தபால் ஓட்டுப்பதிவு துவங்கியது. காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் தேர்தல் நாளில் பணியில் ஈடுபட்டிருப்பதால் அவர்கள் முன்கூட்டியே ஓட்டுகள் போடுவதற்கு தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது. அதன்படி தூத்துக்குடி மாவட்டத்தில் சொந்த மாவட்டத்தை சேர்ந்த 85 பேர் மற்றும் வெளி மாவட்டத்தை சேர்ந்த 660 பேர் என மொத்தம் 745 காவல்துறையினருக்கான தபால் வாக்குப்பதிவு இன்று மற்றும் நாளையும் நடைபெற உள்ளது. அதன்படி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எல். பாலாஜி சரவணன் உத்தரவுப்படி காவல் துணை கண்காணிப்பாளர்கள், காவல் ஆய்வாளர்கள் உட்பட காவல்துறையினர் தங்களது தபால் வாக்குகளை இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பதிவு செய்து வருகின்றனர்.
தொடர்ந்து மக்களை ஏமாற்றும் ஆட்சி மோடியின் ஆட்சி என்று கனிமொழி தேர்தல் பிரச்சாரத்தில் கடும் விமர்சனம். தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி இந்திய கூட்டணி திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதி ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூட்டாம்புலி, பொட்டல்காடு மற்றும் முள்ளக்காடு பகுதிகளில் பொதுமக்களிடம் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். மேலும் அவர் கூறுகையில், தொடர்ந்து மக்களை ஏமாற்றும் ஆட்சி மோடியின் ஆட்சி, தனது அரசியல் லாபத்திற்காக மக்களை ஜாதி மதம் என பிரித்து கலவரத்தை ஏற்படுத்தும் பாஜக அரசு குளிர் காய்கிறது என குற்றம் சாட்டினார். அங்கிருந்து இந்தியாவுக்குள்ள வந்துகிட்டே இருக்காங்க, நம்ம இடத்தெல்லாம் பிடிக்கிறாங்க. கிராமங்களை அமைத்து அதுக்கு பேர் கூட வச்சுட்டாங்க சீன மொழியில. ஆனா அவங்களெல்லாம் எழுத்து கேள்வி கேட்கறதுக்கு மோடிக்கு தைரியம் இல்லை. நம்ம கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு அவரிடம் உண்மை சொல்லக்கூடிய தன்மையும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி, நீங்க தொடர்ந்து மக்களை ஏமாற்றக்கூடிய ஆட்சி, தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக மக்களை பிரித்து ஜாதி மதம் அப்படின்னு சொல்லி மக்களை பிரித்து அதுல கலவரத்தை உருவாக்கி, அவர் குஜராத்ல முதலமைச்சராக இருந்த பொழுதே கலவரம், எவ்வளவு பெரிய கலவரம். இப்ப மணிப்பூர் பத்தி எரியுது ஒரு வருஷத்துக்கு மேல. அங்கே பெண்கள் எல்லாம் எவ்வளவு மோசமாக நடத்தப்பட்டாருங்க அப்படிங்கறது உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுவதும் சுத்தக்கூடிய மோடி இன்னைக்கு வரைக்கும் என்னைக்காவது ஒரு நாள் மணிப்பூருக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லியிருக்காரா? இங்க மழை வெள்ளம் பாதிப்பு தமிழ்நாட்டுல, நம்ம ஊர்ல அவ்வளவு பெரிய பாதிப்பு. எட்டி பார்த்தாங்களா? பிரைம் மினிஸ்டர் வந்தாரா? சரி, அவர் தான் வரல, ₹1 அனுப்புனாரா? சுதந்திர போராட்ட வீரர் வீரன் சுந்தரலிங்கம் 254வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சுதந்திர போராட்ட வீரர் வீரன் சுந்தரலிங்கத்தின் 254வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டபிடாரம் கவர்னகிரியில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தூத்துக்குடி மற்றும் ஓட்டபிடாரம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் மற்றும் பெசில் ஆகியோர் தலைமையில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தூத்துக்குடியில் 6வது முறையாக கனிமொழி எம்பி வாகனத்தில் பறக்கும் படையினர் சோதனை நடத்தினர். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் கனிமொழி எம்பி போட்டியிடுகிறார். தூத்துக்குடி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வாக்கு சேகரித்து வருகிறார். நேற்று தூத்துக்குடி அருகே உள்ள கூட்டாம்புலி, முள்ளக்காடு, சவேரியார்புரம், அத்திமரப்பட்டி விளக்கு உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செய்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பின்னர் தனது பிரச்சார வாகனத்தில் முத்தையாபுரம் பகுதிக்கு புறப்பட்டார். அப்போது முத்தையாபுரம் காவல் நிலையம் அருகே வந்தபோது தேர்தல் நிலை கண்காணிப்பு குழுவினர் மாவட்ட கருவூல கண்காணிப்பாளர் சுப்பையா தலைமையில் கனிமொழி எம்பியின் வாகனத்தை நிறுத்தினர். உடனடியாக கனிமொழி எம்பி வாகனத்தை விட்டு கீழே இறங்கி நின்றார். தொடர்ந்து பறக்கும் படையினர் வாகனத்தில் சோதனை செய்தனர். ஆனால் இதில் எதுவும் கைப்பற்றப்படவில்லை. பின்னர் வாகனத்தை அதிகாரிகள் விடுவித்தனர். தொடர்ந்து அவர் மற்ற பகுதிகளுக்கு பிரச்சாரம் செய்ய சென்றார். ஏற்கனவே கனிமொழி எம்பி வாகனத்தில் 5 முறை சோதனை நடத்தப்பட்ட நிலையில் 6வது முறையாக நேற்று நடந்த சோதனையால் பரபரப்பு நிலவியது.